இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. ஓர் எண்ணை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களாக பிரிக்க முடியுமானால் அந்த எண்களை அதன் காரணிகள் என்று அழைக்கின்றோம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனாவது இடத்தினை பெற்றது? 48வது இடம். மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1990. கூட்டாட்சி முறை சட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவை? கனடா. வாக்காளர் அடையாள அட்டையினை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் எது? ஹரியானா. மிகவும் குறைந்த எடையுள்ள எரியாத வாயு நைட்ரஜன். ஒலிம்பிக்கில் முதல் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய பெண்மணி யார்? கர்ணம் மல்லேஸ்வரி. இரும்பு ஆணியை கூட ஜீரணிக்கும் விலங்கு எது? முதலை. நேரு பிறந்த வருடம் 1889ஆம் ஆண்டு. இஸ்லாமியர்கள் அதிகளவில் வசிக்கும் நாடு இந்தோனேஷியா. வெடிமருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் வேதி சேர்மங்கள் பொட்டாசியம் நைட்ரேட். ரூபாய் 20 உள்ள நினைவு சின்னம் என்ன? எல்லோரா, மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது. ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல். அருந்ததி திட்டம் தொடங்கிய மாநிலம் எது? அஸ்ஸாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடு எது? இந்தியா. லாக் 10,000 மதிப்பு 4. உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. அதிக அளவில் அரிசியை உற்பத்தி செய்யும் நாடு சீனா. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986ஆம் ஆண்டு. ஆண்ட்ராய்டு 1 என்ற திட்டமானது யாரால் கொண்டுவரப்பட்டது? சுந்தர் பிச்சை. தமிழ்நாட்டின் மிகச்சிறிய தேசிய பூங்கா எது? கிண்டி தேசிய பூங்கா. இங்கிலாந்தின் தேசிய விளையாட்டு எது? கிரிக்கெட். திசை காட்டும் கருவியை வடிவமைத்தவர்கள் யார்? சீனர்கள். டோக்கியோ ஒலிம்பிக்கில் அதிக பதக்கம் பெற்றுள்ள நாடு எது? அமெரிக்கா. வரதட்சணை தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. அக்பரின் இறப்பு ஆண்டு 1605. நடுத்தர துறைமுகம் எது? நாகப்பட்டினம் துறைமுகம். பாகிஸ்தான் நாட்டின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 14. நம் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1947. இந்திய தேசிய கொடியின் நீள அகலம் முறையே 3:2 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. சாரநாத் தூணில் வலதுபுறம் உள்ள விலங்கின் பெயர் காளை. அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை மொத்தம் 24. சாரநாத் தூணில் இடதுபுறம் உள்ள விலங்கு எது? குதிரை. சாரநாத் தூணில் எத்தனை சிங்கங்கள் காணப்படுகின்றன? 4 சிங்கங்கள். தூக்கு தண்டனை குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய பணத்தின் குறியீட்டினை கொண்டு வந்தவர் யார்? உதயகுமார். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த ஊர் எது? மதுரை. 4வது புத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? காஷ்மீர். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஔவையார். தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் யார்? சுகாஜனா. புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 22. உலகிலேயே அதிகளவு நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு எது? இந்தியா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7 நாடுகள். உடலில் இரத்தம் பாயாத பகுதி எது? கருவிழி. பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வருடம் 1954. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆண்டு 1909. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். பிளாஸ்டிக் தயாரிப்பில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஜெர்மன். ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்த இந்திய பிரதமர் யார்? மன்மோகன் சிங். இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளது? ஹைதராபாத். உலக மக்களாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 15. உலகின் கூரை எனப்படுவது? திபெத். ஆசியாவின் அரிசி கிண்ணம் எது? தாய்லாந்து. ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? மாலிக் அமிலம். இந்தியாவின் அறிவியல் நகரம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூரு. மக்கள் தொகையில் 6வது இடத்தில் எந்த நாடு உள்ளது? பாகிஸ்தான். உலக மக்கள் தொகையில் 6வது இடத்தில் பாகிஸ்தான் நாடு உள்ளது. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரிய சக்தி. தமிழ்நாடு இட ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1994. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு.
3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீபகற்பம். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். எந்த நூல் நகைச்சுவை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது? மருமக்கள் வழி மான்மியம். கம்ப ராமாயணத்தில் அனுமனை பற்றி கூறும் காண்டம் சுந்தர காண்டம். பிரம்மபுத்திரா இந்தியாவில் எந்த மாநிலத்தின் வழியாக நுழைகிறது? அருணாச்சல பிரதேசம். வளையாபதி நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகம் செய்யப்பட்டது? நீலகிரி. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார்? நிக்கோலா கோண்டி. கச்சா பொருள் உற்பத்தி செய்யும் துறை எது? 2ஆம் துறை. தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு அமைந்துள்ளது? டெல்லி. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கியவர் யார்? நேரு. சோழ அரசின் தலைநகரம் எது? உறையூர். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் 985 முதல் 1014 வரை. இந்தியா பொருட்களை அதிக அளவில் வாங்கும் நாடு எது? அமெரிக்கா. இந்தியா பொருட்களை அதிக அளவில் வாங்கும் நாடு அமெரிக்கா. குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏலாதி. இஸ்ரோவை நிறுவியவர் யார்? விக்ரம் சாராபாய். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36. ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். அடிப்படை கடமைகளின் மொத்த எண்ணிக்கை 11. இந்தியாவில் காணப்படும் உயிர்க்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை மொத்தம் 18. நோட்டா அறிமுகப்படுத்திய நாடுகளுள் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது? 14. சமஸ்கிருத தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆகஸ்ட் 3. ஆந்திரா எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. மொழிவாரி மாநிலமாக முதல் மாநிலமாக ஆந்திரா பிரிக்கப்பட்டது. மிக அதிகமாக கனிம வளங்களை கொண்ட மாநிலம் எது? ஒடிசா. ஒரு நத்தையால் எத்தனை ஆண்டுகள் வரை தூங்க முடியும்? 3 ஆண்டுகள். தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் சென்னை. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்களுக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்து. தமிழில் சார்பெழுத்துக்களின் வகைகள் மொத்தம் 10. கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படும் மன்னர் 1ஆம் ராஜேந்திரன். சிறப்பு திருமணம் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1954. மனித உடலில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை மொத்தம் 640. திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? பி.டி. ஜெயின். இடி மின்னல் நாடு என்று அழைக்கப்படும் நாடு பூட்டான். யூரான் அனல்மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. மனோன்மணியம் என்ற நூலை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. தமிழில் மெல்நிலம் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை 6. புகைப்படச் சுருளில் பயன்படுத்தப்படும் வேதிச் சேர்மங்களின் பெயர் சில்வர் புரோமைடு. மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட இடம் பாரக்பூர். 2ஆம் பகதூர் ஷா எந்த நாட்டில் கடத்தப்பட்டார்? ரங்கூன் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார். விக்டோரிய பேரரசின் மகா சாசன அறிக்கை படிக்கப்பட்ட இடம் அலகாபாத். மாகாண சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1861ஆம் ஆண்டு. காங்கிரஸில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்த ஆண்டு 1916ஆம் ஆண்டு. அவ்வளோதான்.